ஒரு வேட்பாளர்னா விருப்ப மனு கொடுத்தார். நான் இவ்வளவு செலவு பண்றேன் அவ்வளவு செலவு பண்றேன் விருப்ப மனுல இன்டர்வியூல சொன்னார். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. தேர்தல் நேரத்தில் எனக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டார் வேட்பாளர். எனக்கு அது போய் இவரு நான் அவ்வளவு செலவு பண்றேன் இவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்றவரு எனக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டார் வேட்பாளர். இன்னொருத்தர் 3 கார் வச்சிருக்காரு. அது பெரிய பெரிய கார் வச்சிருக்காரு. எனக்கு வேட்பாளர் டீசல் கூட போட மாட்டார். அப்போ என்ன மாற்றம் உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடைய குழந்தை. அது இந்த குழந்தை நீங்க தான் வளர்க்கணும். வேற யாரும் எதிர்பார்க்க கூடாது. அது உங்க குழந்தை, உங்க பொறுப்பு. அது நீங்க தான் குழந்தைய வளர்த்து நீங்க பண்ணணும். உங்க குழந்தைய வளர்க்கறது வேற யாராவது எதிர்பார்க்கணுமா? நம்ம இல்ல. இவ்வளவு காலமா அப்படிதான் நம்ம பண்ணோம். அந்த காலத்துல நம்ம கட்சியில நீங்க தான், அதாவது மக்கள் தான் வேட்பாளர் காசு கொடுப்பாங்க. இப்ப மேடையில் இருக்கிறாங்க, பெரியவங்களா இருக்கிறாங்க, எல்லாம் எவ்வளவு பேர் போட்டிட்டு இருக்கிறாங்க. தெரியும். வேட்பாளர் போனாங்கன்னா மக்கள் வந்து வேட்பாளர் இருந்தா 5 ரூபாய் வச்சுக்கோ, 2 ரூபாய் வச்சுக்கோ, 10 ரூபாய் வச்சுக்கோ. இன்னைக்கு மக்களை விட்டுடுங்க, நம்ம நிர்வாகிகள் அந்த மனநிலையை தயவு செய்து மாற்று. இது அவசியமா. ஏன்னா நல்ல அதுல என்னன்னா இவங்க நான் சொன்னவங்கன்னா மிகச்சிறந்த களப்பணியாளர்கள், களத்தில் மிகச்சிறந்த முறையிலே பணியாற்றுகின்றவர்கள். ஆனா அவங்க மனநிலை வருத்தம் இருக்கும். கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, வரல, எல்லாத்துக்கும் நிச்சயமா வாய்ப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம நிலை என்ன நிலைக்கு வந்திருக்கிறோம். 18 தொகுதிகள், 18 தொகுதிகளா இருக்கிற கட்சி நம்ம கட்சி. தமிழ்நாடு அரசியல் நிர்ணயிக்கூடிய நம்ம கட்சி, இந்திய அரசியல் நிர்ணயிக்கூடிய கட்சி. இந்தியாவுக்கு எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்த கட்சி நம்ம கட்சி. தமிழ்நாட்டில் எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்த கட்சி நம்ம கட்சி. 18 வேட்பாளர். ஆனால் அதற்கு காரணம் கடந்த ஆண்டு நடந்த சூழல்கள். அதே வேளையில இந்த 18 வேட்பாளர்கள், ஏன்னா இதுல நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை, அதனால எவ்வளவு பேர் பேசணும், வாய்ப்பு கொடுக்க முடியல. 18 வேட்பாளர்களும் நிச்சயமாக அத்துணை பேரும் 18 பேரும் நல்ல வேட்பாளர்கள் என்று திருப்பி எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.